இப்போ வாராகியினுடைய உருவத்தில் பார்த்தீங்கன்னா 2 கொம்பு இருக்கும். அந்த பன்னியை நீங்கள் சாதாரண இடத்துல பார்க்க முடியாது. வளர்ப்பு பன்னியோ கறி போடுற இடத்துலையோ நீங்கள் பார்க்க முடியாது. அப்பேர் பற்றிய பன்னியை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா காட்டில் அங்கே தான் பார்க்க முடியும். அறுபதுக்கும் மேற்பட்ட சிவாலயங்களை கட்டின ராஜராஜ சோழனுடைய போர்பட தளபதி. போருக்கான ஒரு தாய் தான் வாராகி. 8 அவதாரங்களில் வாராகி அவதாரம் மிகப்பெரிய ஒரு இது. ஒரு 21 நாள் பண்ணிட்டு அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு 21வது நாள் ரொம்ப ஆத்மார்த்தமாக கண்ணை சிமிட்டாமல் அந்த ஜோதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்க உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போகணும்னு பல லட்சம் பேர் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஈஸியாக போக முடியாதான். ஏன் அப்படின்னா அவர் 8வது அவதாரம். உச்சிஷ்டம்னா அருவருக்கத்தக்கது. அந்த வடிவமைப்பே வேற மாதிரி இருக்கும். நீல சரஸ்வரனுடைய யோனில தன்னுடைய தும்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி, வலது பக்கத்து மார்புல தன்னுடைய கை வச்சிருக்கிற மாதிரி அங்கே இருக்கும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல். நம்ம நிறைய அஸ்ட்ராலஜர்ஸை பார்த்துட்டு வரோங்க. இன்னைக்கு ஒரு அருமையான அஸ்ட்ராலஜர் நம்ம எந்த மாதிரி சந்தேகம் கேட்டாலும் சரி துல்லியமாக விவரித்து நம்ம லைஃப்பில் இருக்க கஷ்டங்களை தீர்த்து நம்மளை ஒரு சந்தோஷமான லைஃப்க்கு போகிற ஒரு அஸ்ட்ராலஜர் சந்திரகுமார் சாரை நம்ம சந்திக்கலாம். இவங்க அஸ்ட்ராலஜி மட்டுமே கிடையாதுங்க, வாஸ்து, மாந்திரீகம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜூலை 15 வராகி நவராத்திரி ஆரம்பிக்க போகுது. நீங்கள் வராகி உபாசனை செய்கிறவங்க, வராகி உபாசனையை வச்சு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இந்த 9 நாள் இந்த வராகி உபாசனை அப்போ என்னெல்லாம் பண்ணணும் சார்? முதல்ல வாராகியை பற்றி தெரிஞ்சுக்கங்க. வாராகிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்பட தளபதி, போருக்கு உண்டான ஒரு தெய்வம் வாராகிங்கிறவங்க. 60க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை கட்டின ராஜராஜன் சோழன் வழங்கினது தான் வாராகியை. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தனி விக்கிரகம் உண்டு, மிகப்பெரிய மகத்துவம். இப்போ வாராகியினுடைய உருவத்தில் பார்த்தீங்கன்னா 2 கொம்பு இருக்கும். அந்த பன்னியை நீங்கள் சாதாரண இடத்துல பார்க்க முடியாது. வளர்ப்பு பன்னியோ கறி போடுற இடத்துலையோ நீங்கள் பார்க்க முடியாது. அப்பேர் பற்றிய பன்னியை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா காட்டில் அங்கே தான் பார்க்க முடியும். இங்கே 2 வகையாக இருக்குது. அதுதான் வாராகிங்கிறது. அந்த வாராகியை வணங்கி தான் ஒரு போரில் நிறைய ஜெயிச்சார். யாரு? 60க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை கட்டின ராஜராஜ சோழனுடைய போர்பட தளபதி. போருக்கான ஒரு தாய் தான் வாராகி. 8 அவதாரங்களில் வாராகி அவதாரம் மிகப்பெரிய ஒரு இது. அதை சில பேர் வீட்டில் வழிபடக்கூடாது, அங்கே உக்கிரமான தெய்வம், அது தப்பு. இப்போ ராஜராஜ சோழனுக்கும் அடுத்த நாட்டு கூட சண்டை போடுறதுக்கும் வேற வேற விஷயத்துக்கும் போர் நடத்தினார். உன்னுடைய வாழ்க்கையிலேயும் நிறைய போராட்டம் இருக்குது, போர் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே போர், பிள்ளைங்களுக்குள்ள போர், வீடு கட்ட போர், வண்டி வாகனம் வாங்க போர், நோயோட போர். இந்த போரில் நீ ஜெயிக்கணும்னா நீ எடுக்க வேண்டிய தெய்வம் யாரு? வாராகி. சரியா? அப்போ நீங்கள் ஒரு சின்ன விக்கிரகமோ ஒரு படமோ நீங்கள் வச்சுக்கலாம். வாராகி பிடிச்ச மிகப்பெரிய நெய்வேத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாதுளம்பழம் முத்து தேன், இதை ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் வச்சா போதும். அதுக்கு உண்டான 22 வகையான மாலைகளில் ரொம்ப பெஸ்ட்டான மாலை அப்படின்னா ஐங்குலம் ஐநம பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அஞ்சனி நினமகா ருந்தே ருந்தி நினமகா ஜம்பே ஜம்பே நினமகா மோகே மோகே நினமகா ஸ்தம்பே தம்பே நினமகா சர்வதுஷ்ட பிரதஷ்டானாம் சர்வஷாம் திரு வாக்கியத்த சக்தரும் முககதி சிவ ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் விஷயம் ஐங்குலம் டக டக கூம் அஸ்திராயப்படு. ஒரு 21 நாளைக்கு 21 முறை சொல்லு. உன் வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குன்னு அப்புறம் பாரு. சார் சின்ன மந்திரமா கொடுங்க சார். இவ்வளோ பெரிய மந்திரத்தை நாங்கள் எழுதவும் இல்லை. முடியல. நீங்கள் கூகுளில் போய் தட்டினாலோ இல்லை வேற இடத்துல போய் நீங்கள் பண்ணினாலோ இல்லை யூடியூப்பில் தட்டினாலோ இந்த மந்திரம் வரும். நீங்கள் ஒரு 10 வாட்டி என்ன சொல்லி டைப் பண்ணா வரும் சார்? வாராகி சுலோகம். வராகி மந்திரம். ஆமாம், வராகி சுலோகம்னு நீங்கள் தட்டுனீங்கன்னா இந்த மந்திரம் வரும். தமிழில் வரும், பின்னாடியே வாய்ஸ் வரும். நீங்கள் கேட்டு இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. வீட்டில் ஒரு விக்கிரகம் வைங்க, இல்லை ஒரு படம் வைங்க. அந்த கொள்ளு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அப்புறம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கிழங்கு வகைகள் நீங்கள் நிறையா படைக்கலாம். மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், செவ்வரளி பூ அந்த தாய்க்கு ரொம்ப பிடிக்கும். மாதுளம்பழம் முத்து தேனை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. இப்படி நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே. உங்கள் வீட்டுக்கு வாராகி வந்துட்டாங்க, எப்படி பார்க்கறது? அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் ஒரு பித்தாளை விளக்கோ இல்லை காமாட்சி விளக்கோ இல்லை மண்ணால் செய்யப்பட்ட விளக்கோ காற்று இருக்கக்கூடாது. அந்த சோதி ஸ்ட்ரைட்டாக எரியணும். லைட்டாக ஆடுனா போதும். கடப்புடன்னு கடந்து ஆடுனுச்சுன்னு நீங்கள் பார்க்க முடியாது. சோதி நின்று ஸ்ட்ரைட்டாக ஆடணும்.
ரொம்ப ஏற்றி விட்டுறக்கூடாது. மீடியமாக, ரொம்ப கம்மி இல்லாமல், ரொம்ப ரொம்ப கொழுந்து விட்டு எரியாமல் மீடியமான ஒரு விஷயத்தில் ஒரு 21 நாள் பண்ணிட்டு அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு 21வது நாள் ரொம்ப ஆத்மார்த்தமாக கண்ணை சிமிட்டாமல் அந்த ஜோதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்க உருவத்தை நீங்கள் பார்க்கணும். இப்படி ஒரு விஷயம் பெரும்பாலும் வாராகி ஓமத்தில் எரியக்கூடிய அக்னியில் காட்சி தருவாங்க. அவங்க வீட்டில் வழிபாடு பண்ணுற அகல் தீபத்தில் அந்த ஜோதியில் உருவம் தெரியும். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நடந்திருக்கு. யாரெல்லாம் வாராகிய வழிபடணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாராலையும் முடியாதுங்க. முதல்ல கற்பனை பண்ணுவாங்க, நினைப்பாங்க. ரெகுலரா பண்ற முடியறதே ஒரு பெரிய பிராப்தமா இருக்கும் சார். அப்படி பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போகணும்னு பல லட்சம் பேர் முடிவு பண்றாங்க. ஆனா ஈஸியா போக முடியாதான். ஏன் அப்படின்னா, நீ அவரை பார்க்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது, அவரு உன்னை பார்க்கணும்னு முடிவு பண்ணணும். அப்பதாங்க போக முடியும். ஐயப்பனுக்கு மாலை போட்டு இருமுடி சுமக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, அதுவும் சாத்தியம் இல்லை. அவரு வரணும், அவரு உன்னை வர வச்சா தான் இப்படி போக முடியும். அந்த மாதிரி வாராகி உங்க வீட்டுக்கு வரணும், பூஜை நடத்தணும்னு அந்த தாய் முடிவு பண்ணணும். அந்த கொடுப்பனை இருந்தால் இது சாத்தியம். ஆனா என்னை பொறுத்தளவுக்கு எவ்வளவு பெரிய தெய்வங்களை நீங்க வணங்கினாலும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணினாலும், வாராகி சுலோகம் சொல்றவங்க, வாராகிய வழிபடுறவங்க வாழ்க்கையில தோத்ததா வரலாறு இல்லை, எதிரி இருந்ததா வரலாறு இல்லை. சூரசம்ஸ்காரம் பண்ணக்கூடியது போர்ல ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய, ராஜராஜ சோழன் போர்ல ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்தது வாராகி. உன் வாழ்க்கையில நடக்கிற போரை ஜெயிக்க வைக்க மாட்டாளா என்ன? அவரை விட என்ன யானைப்படையோட போறியா, குதிரைப்படையோட போறியா, சண்டை போட போறியா? உன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு போராட்டியம், ஒரு இடம் வாங்கணும்னு போராட்டியம், ஒரு குழந்தை பேர் ஒரு போராட்டியம், ஒரு படிப்புல ஒரு போராட்டியம். இவளை நீ துதிச்சுன்னா ஈஜை ஜெயிச்சு வின் பண்ணிட்டு போகலாம். அதனால எல்லாரும் வாராகி எடுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இதுல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ரைட்டு ஓகேமா, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சரிங்களா? அவங்க ஒரு செவ்வரளி பூ போட்டு ஒரு பழம் ஒரு வெத்தலை அப்படி வச்சுப்பாங்க. உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு கோயில் கட்டுற அளவுக்கு கூட உனக்கு வசதி வாய்ப்பை கொடுத்துருவா. அருமை சார். சரியா சார், நீங்க நிறைய தெய்வங்களை உபாசனை பண்ணியிருக்கீங்க, அதனால நல்லா சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கீங்க. நீங்க எந்த தெய்வத்தை பிரத்யட்சமா பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா சார்? அப்படின்னு நிறைய சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நான் ஒரு மிகப்பெரிய வாராகியினுடைய அதிதீவிர உபாசகர். நான் என்னுடைய மெயின் தேவதை வாராகி தான். அவங்கள ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு வாராகியை வணங்குவேன். வாராகியை வணங்கிட்டு குருநாதர், மாதா பிதா குரு தெய்வம். சரிங்களா? குரு சொன்னாதான் தெய்வமே. இதுதான் உன் தெய்வம்னு குரு சொல்லணும். மாதா பிதா குரு தெய்வம். சரிங்களா? அப்ப நான் குலதெய்வத்தை வணங்கிட்டு வாராகிதாயை வணங்கிட்டு அப்புறம் குருக்கு போவேன். ஏன்னா குருவை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் வாராகியை எங்க அப்பா மூலியமா நான் பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு 15-20 குருமார்கள் இருக்காங்க. ஜின்னுக்கு ஒரு குருமார் இருக்காங்க, பிரத்யங்கராவுக்கு ஒரு குருமார் இருக்காங்க, அப்புறம் குட்டி சாத்தான், கை கருப்பு, வேதாளம், அப்புறம் அசைவம், சைவம், கரு உரு மைய, இப்படி பல விஷயங்கள் இன்னமும் தேடுதல்ல தான் நம்ம இருக்கோம். சரிங்களா? அதுல நிறைய வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய ஆஸ்தான தெய்வம் வாராகி. அப்புறம் அப்படி இப்படியே வந்துட்டீங்கன்னா வேலைக்கு தகுந்தாற் போல நான் மாறுபட்டு மாற்றுவேன். குட்டி சாத்தானை வணங்குவேன், யக்ஷினியை வணங்குவேன், மோகினியை வணங்குவேன், ஜின்னை வணங்குவேன், அப்புறம் பிரத்யங்கரா, அப்புறம் குலதெய்வம், பரிவார தெய்வங்கள், அப்படி பல விஷயங்கள் இருக்கு. நான் இதுல பார்த்து, ஆமா நீ கேட்ட கேள்வி யாரை பார்த்துருக்கீங்க அப்படின்னு, வாராகியை பார்த்துருக்கேன், மயான காளியை பார்த்துருக்கேன். ஜின்னு உணர்ந்திருக்கேன், பார்த்தது கிடையாது. ஜின்னை இவங்களையெல்லாம் கனவுல, ஜோதியில, வேற மாதிரி எல்லாம் நான் பார்த்த தருணம் எப்படி இருந்துச்சு? பார்த்த தருணம் உடம்பெல்லாம் புல்லரிக்கும், சிலிர்க்கும். அதெல்லாம் நான் தேவாங்க கண்ணு பயன்படுத்தியிருக்கேன். குட்டி சாத்தான் தீட்சியில அறிவோம், கனகமுடி சாத்தான், கருங்குட்டி சாத்தான், அகோர குட்டி சாத்தான், ஆவடுகள் எடு, எதிர்த்த பேரி மீது போடு, தீயெடுப்பு ஏடு, நினைத்த பேரி மீது போடு, இரக்கம் பாராத, என்ன நினையாத, பேரை தெரிவிக்காது, சீக்கிரம் சீக்கிரம் ஓம் சுவாக. இந்த மந்திரத்தை பிரகாரணம் பண்ணி வச்சுட்டோம்னா ஒருத்தர் வர்றாங்க, ஐயா என் மேலே எந்த தப்பும் கிடையாது, என் சொத்தை அபகரிச்சிட்டாங்க, என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எழுந்துட்டு இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறேன், நீங்கள் கேட்குற அளவுக்கு எனக்கு கொடுக்க முடியாது, ஏதோ ஏண்டதை தாரேன், என்னை எப்படியாவது காவந்து பண்ணி விடுங்கன்னு அவங்க சொன்ன கணத்தோட நம்ம வந்த டயம், கால் வச்ச டயம், சோவி போடுறதை பார்ப்போம். உண்மை தன்மை அப்படின்னா ஒரு விஷ்ணு மாயா கிட்ட உத்தரவு வைப்போம், ஐயா அதை செய்யலாமான்னு. ஓகேன்னுட்டாருன்னு நம்ம செய்வோம். அப்போ இவங்களை ஏமாத்தினவங்க குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, துணிமணியெல்லாம் தீப்பிடிச்சு எரியும். அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. சாப்பிட்ற சாப்பாடு மலமாக மாறும், அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. குடிக்கிற தண்ணியில் யூரினோட ஸ்மெல்லு வரும், அவங்களுக்கு மட்டும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இது விஷ்ணுமா குட்டி சாத்தானுடைய வேலைப்பாடுகள். அந்த மாதிரி அஷ்டமாசியத்துக்கு கெடுதலான காரியங்களுக்கு இவரை நம்ம பயன்படுத்துவோம். அது நியாயத்தின் அடிப்படையில் உண்மைத்தன்மை இருந்தால், சொல்றது புரியுதா? உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காரு, சிரமப்பட்டிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, வேணும்னே இவர் குடும்பத்தை நாசம் பண்ணியிருக்காங்கன்னா அவரோட கண்டிப்பாக அவரை ஏவனம்னா வேலை செய்யும். கண்டமேனிக்கே நல்லவன் குடும்பத்தை கெடுக்கணும், அவன் பொண்டாட்டி அபகரிக்கணும், சொத்தை அபகரிக்கணும், நகையை கொடுக்கணும், போகணும் வரணும், எனக்கு விஷ்ணுமாயா கொடுங்கன்னா வராது. ஓகே சார்.
சார் அடுத்ததா வந்து நீங்க உங்களுக்கு நெறைய இடத்துல இருக்க வைப்ரேஷன்ஸ், அந்த இடத்தோட ஆற்றல் அதெல்லாம் உங்களால உணர முடியும் இல்லையா சார்? அப்போ நீங்க போன கோயில்கள்லயே வந்து இந்த கோயில்ல ஒரு மிகப்பெரிய தெய்வீக ஆற்றல் இருக்கு. இதுக்கு போங்க உங்க வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்தெந்த கோயில் சொல்லுவீங்க சார்? அருமை. சூப்பர், சூப்பரான கேள்வி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். இப்ப நான் சில நேரங்கள்ல ஓய்வா இருக்கும்போது சில பார்ப்பேன். இப்ப ரொம்ப ட்ரெண்ட்ல ரொம்ப பிரபலியமா போறது பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான். கலி உலகத்தின் கடவுள் ம். அப்படின்னு சொல்லி வேல் பூசை. ம். அப்புறம் ஒரு சில கோயில்கள்லாம் சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க அப்படின்னு சொல்லி. திருச்செந்தூர் கூட போயிட்டு வந்தாரு. ஒரு பிரபலியம். ம். ம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஆர்ப்பாட வீடுகளுக்கும் போயிருக்கேன். ம். திருத்தணியா இருக்கட்டும், சுவாமி மலையா இருக்கட்டும், திருச்செந்தூர், பழனி இன்னும் பாரு எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ரொம்ப ஒரு வேண்டுதல் விரைவா நடந்துச்சு. ரொம்ப ஒரு வைப்ரேஷன் ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்போரூர் முருகன் கோவில். மகாபலிபுரத்துக்கும் பக்கத்துல இருக்கிற திருப்போரூர் முருகன் கோவில் மிகப்பெரிய பரிகார தலம். ஓகே. அந்த கோவிலுக்கு நீங்க எப்படி போகணும், எப்படி வேண்டுதல் வைக்கணுங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? எல்லா முருகனுக்கும் பவர் இருக்கு. அத நான் இல்லைன்னு சொல்ல வரல. கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்களா? நீங்க உணர்ந்த இடம் உங்களுக்கு ஆமா, ஆமா. மிகப்பெரிய எனக்கு வந்து சக்திய ஒரு நீங்க உணர்ந்த ஒரு பெரிய மாற்றத்த குடுத்த இடம், நான் வச்ச வேண்டுதல் உடனே நிறைவேறின இடம் வந்து இந்த திருப்பூர். கோவில் தான். அப்ப மத்த கோயில்ல வைக்கலையான்னு கேட்கக்கூடாது. மத்த கோயிலையும் வேண்டிக்கிட்டு வந்தா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். சரிங்களா? ஆ. அப்ப திருப்போரூர் முருகன் கோவில் பெருமான் வந்து உடனே எனக்கு அந்த பலிதத்தை குடுத்தாரு. நல்ல ஒரு வைப்ரேஷன உணர்ந்தேன். அங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு சில மாற்றங்கள நான் இங்க இருந்து போனோனே தெப்பம் இருக்கும். ம். தெப்பத்துல குளிங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா, தாமரை பூவால செய்யப்பட்ட மாலை. அது மட்டும் தான் மூலவருக்கு சாத்தப்படும். ஓ. விக்கிரகத்துக்கு டைரக்ட்டா போகும். நீங்க வேற மாலையெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா, எதிர்த்த மாதிரி ஒரு அங்க சிவாச்சாரியார் ஐயமார் நிக்கிறாங்க இல்லையா? ஆ. அவங்க வாங்கி டக்குன்னு அதுக்கு சாத்திருவாங்க. ஓகே. தாமரைப்பூ மாலை மட்டும் உள்ள நடந்து போய் கருவறையில இருக்கிற முருகப்பெருமானுக்கு நேரடியா சாத்தப்படும். ஏன் தாமரைப்பூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் 6 அவதாரங்கள் எடுக்கும்போது தாமரைப்பூவுல தான் பிறந்தாரு. சில படத்துல காட்டப்படும். ஆமா, ஆமா. 6 அவதாரங்கள்ல தாமரைப்பூவுல தான் இருப்பாங்க. அதனால தாமரைப்பூ டைரக்ட்டா அங்க சாத்தப்படும். தாமரைப்பூ நீங்க சாத்திட்டு, கோவில்ல அங்க இருக்கிற ஆபீசர்ட்ட கேட்டீங்கன்னா, தேர் இழுக்கிறதுக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அது சாயந்தரம் 7 மணிக்கு தேர் குடுப்பாங்க. நீங்க பதிவு பண்ணுனா. அந்த பிரகாரத்த சுத்தி நீங்க வரலாம். அப்ப தேர் இழுத்துக்கிட்டு வரும்பொழுது வேண்டுதல் வைங்க. அது குழந்தையா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, நீச்ச பங்கம், விபரீத ராஜயோகம், வீடு, வாசல், நல்லது கெட்டது, பொன், பொருள், ஆடை, ஆபரணம், ஆயுள், அழகு என்ன வேணுமோ கேளு. ம். தேர் இழுத்துக்கிட்டு வந்து கேட்டுட்டு மூலவருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, உட்கார்ந்திருந்துட்டு ஒரு 10 பேருக்கு ஒரு சக்கரை பொங்கலோ, புளி பொங்கலோ வாங்கி தானம் பண்ணிட்டு, திரும்ப வந்துருங்க. 1 வாரம் 10 நாள் என்ன வச்சியோ நியாயத்தின் அடிப்படையில விரலுக்கேத்த வீக்கம். அதுக்காக அங்க போய் நம்ம பிஎம் உடனே நான் சிஎம் ஆகணும். நாளைக்கே சிஎம் ஆகணும். அப்படி வேண்டாம். அதாவது நியாயமான கருத்து அங்க ஒரு ஒரு உடனே நமக்கு தெரியும். கண்டிப்பா. விரலுக்கேத்த நம்ம சூழ்நிலைக்கு என்ன கரெக்ட்டோ அது. அப்படி இருக்கும்பொழுது அவர் உடனே எனக்கு தெரிஞ்சு திருப்போரூர் முருகன் கோயில் மிகப்பெரிய பிரதிஷ்டை பெற்ற ஒரு விஷயம். ஒரு பரிகார தலம், உடனடியாக பலிதம் தரக்கூடியது, மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் தரக்கூடியது. முருகப்பெருமானுடைய ஒரு பெரிய கடாட்சம், பெரிய அருள் பெற்ற ஒரு அற்புதமான தலம். மகாபலிபுரத்துக்கும் பக்கத்துல இருக்கிற திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல மாற்றத்த பார்க்கலாம். சென்னையில இருக்க கோயில் சார். சென்னையில திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். அங்க போனீங்கன்னா, திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காரு. உச்சிஷ்ட கணபதி. ம். சரிங்களா? திருவேற்காடு கருமாரியம்மன் சென்னையில இருக்கிற கோவில்களிலே திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில உச்சிஷ்ட கணபதிக்கு தனி பிரகாரம் இருக்கு. அங்க போய் வழிபாடு வைங்க. கருமாரியம்மனை பார்க்கறதுக்கு முன்னாடி சரி, இல்ல கருமாரியனை பார்த்ததுக்கு பிறகு சரி, உச்சிஷ்ட கணபதியை நீங்க வணங்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை நீங்க அடையலாம். எதை வச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் வந்து 8வது அவதாரம். உச்சிஷ்டம்னா அருவருக்கத்தக்கது. அந்த வடிவமைப்பே வேற மாதிரி இருக்கும். நீல சரஸ்வரனுடைய யோனியில தன்னுடைய தும்பிக்கை வச்சிருக்கிற மாரி, வலது பக்கத்து மார்புல தன்னுடைய கை வச்சிருக்கிற மாரி அங்க இருக்கும். அது அவருடைய வரலாறு வேற. அந்த பிறப்பு அரக்கன் பிறக்காம தடுத்து நிறுத்தினதா அப்படி வரும். உச்சிஷ்ட கணபதியை வணங்குறவங்க வாழ்க்கைய உச்சத்தை நோக்கி தான் போவாங்களே தவிர கீழ வரமாட்டாங்க. திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு விசேஷமான இடம். அங்க உச்சிஷ்ட கணபதி இருக்காரு. அவர வணங்கிட்டு அந்த அம்பாள பார்த்துட்டு வந்தா ஒரு நல்ல மாற்றத்த பார்க்கலாம்.